நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதே போல தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அளவில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டியோடு கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற நல்ல புதிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும். நன்றி. மருத்துவமனையில் நம்ம பார்ப்போம் டாக்டர்களுக்கு எந்த பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்ப்போம். அதிலிருந்து கூட இன்னும் இவர்களெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம், அவர்களுக்குரிய பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்திலும் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு 26 தேர்தலில் இதே கூட்டணி தொடரும். நீதி கட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து பாரதிய ஜனதா இயக்கமான இந்திய கூட்டணியில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலையெல்லாம் எப்படி சொல்லியிருக்கு? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிற பிரச்சனைகள் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இந்த குற்ற சம்பவங்கள். ஆகவே நடவடிக்கைகள் கடுமையாக இருந்தால் சவுதி அரேபியாவில் ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது கற்பழிப்பு செய்தால் நடு சாலையிலே நின்று தூக்கிலிட்டு மக்கள் பார்க்கின்ற வகையில் வைக்கிறார்கள். அங்கு லட்சத்தில் ஒன்றுதான் அந்த சம்பவம் நடக்கிறது. ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது.